கவி, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, என்னாலதான் நீ வீட்டை விட்டு போறியா? எஸ், பிறந்ததுல இருந்தே பணத்திலையும் பாசத்திலையுமே போன்ற உனக்கு என்ன மாதிரி அனாதையா வாழ்ந்த கொடுமை தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் பசி பட்டியோட இருந்திருக்கியா? சிரிச்சு விளையாட வேண்டிய சின்ன வயசுல பசிக்காக திருடி அடி வாங்கியிருக்கியா? அதை விடுடி, இதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கும் போது அன்ப ஆறுதல் சொல்றது கூட ஆள் இல்லாத கொடுமையை அனுபவிச்சிருக்கியா? இப்படி எங்களுக்கு கிடைக்காத அன்பை ஆதரவை கொடுத்தவர் தாண்டி உங்க அண்ணன். அந்த அன்பை விடவா கேவலம் உன் செக்ஸ் பெருசு? அப்படி உனக்கு செக்ஸ் தான் பெருசுன்னா அதுக்கு நான் 1000 பேர் இருக்காண்டி. அவகிட்ட போ, மறுபடியும் நான் அனாதையாக்கிட்டே. கவி, கவி, I'm sorry. கவி, I'm so sorry. இனிமே உன் லைஃப்ல மீரான ஒருத்தி இருக்கவே மாட்டா. ப்ராமிஸ். வீட்டுக்கு போலாமா? இல்ல, எதுக்காக எங்க அண்ணன் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரோ அந்த லட்சியம் என்னால எடுக்கூடாது. ப்ளீஸ் லெட்ஸ் கோ. ப்ளீஸ் லெட்ஸ் கோ. கவி, நான் உடம்பு சுகத்துக்கு தான் அலைகிறேன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப என் உடம்பையும் அழிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமாவது நீ இந்த மீராவை புரிச்சுக்க. மீரா, I love you. மீரா, மீரா, மீரா. மீரா. எங்க அண்ணனை நினைச்சு பயப்படாத கவி. நேரம் பார்த்து நானே அவர்கிட்ட நம்மளை பத்தி சொல்றேன். மாப்பிள, நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. ஆட்டத்தை நிறுத்துங்க. மகனே, என்ன முறைய மாத்துறீங்க? ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை, சர்வமும் பேய்மயம். கிழிஞ்சது போ. காரியம் நிறைவேறத்துக்குள்ள காவிய கட்டிக்கிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்குத. வந்து பாருங்க மாப்பிள. மோகினி, நம்ம காதல் மேல ஆணையா சொல்றேன். எப்ப நான் உன சுடுகாட்டுல பார்த்தேனோ அப்பவே என் மனச பறி கொடுத்துட்டேன். இந்த சொத்து சுகம் எதுவும் வேண்டாம். இப்பவே நானும் உங்களோட சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். சரிடாலே. அந்த சின்ன சிரிச்சுங்க சிங்காரமும் மாயாவும் இனிமேலாவது சந்தோஷமா வாழட்டும். முக்காலா முக்காபலா லைலா, ஓ லைலா, முக்காலா முக்காபலா லைலா. அப்பா, அம்மாடி, நல்லபடி ஆயிட்டியா? அன்பே மாயா. யார் பாது? புது வேலைக்காரனா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சொல்றான். அவர் வேலைக்காரர் இல்லம்மா, உன் வீட்டுக்காரரு. ஐயா, சீ. ஏமா குண்டும் குழியுமா இருக்கிறாரேன்னு பாக்குறியா? உன்னை நினைச்சு நினைச்சு அந்த கவலையில பாடி சுருங்கிடுச்சு, தாடி வளர்ந்துடுச்சு. மாமா, அதெல்லாம் எதுக்கு இப்ப? தாலி கட்ட புருஷன் விளக்கமா சொல்லுங்க. தாலி கட்டினாதான் என் புருஷன், பல்லு கட்டினா டாக்டர். விளையாடப்படாது. பாத்தீங்களா மாமா, தமிழ் பெண்ணோட தாலி செட்டிப்பட்ட கட்டின புருஷனை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா பாத்தீங்களா?
தாலி எடுத்து கல்ல ஒத்திக்கமா. கண்ணில் குத்திக்கலாமான்னு இருக்கு. ஏம்மா அப்படி சொல்ற? என்ன பேய் பிடிச்சிருந்தப்போ எனக்கே தெரியாம ஒரு கல்யாணம். பார்க்கவே சகிக்காத ஒரு புருஷன். என்னதா? ஏய் மிஸ்டர், மரியாதையா வெளியே போ. இல்லன்னா உள்ள போறவா? செருப்பு பிஞ்சிடும். செருப்பா? செருப்புனா பையதான் செய்ய. அப்புறம் Shut up. என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். Get out. என்ன கெட்ட விட்டு அவ வெளிய போறா? மாமா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க கண்டிக்கப்படாதா? மாப்பிள, என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கண்ணா, என்ன மாமா? ஒண்ணு சரியா? என்ன? கிட்டோட ஐயா! ஐயோ, புது செருப்பு. என்னங்க குடும்பமே செருப்புல இருக்கீங்க. உங்களை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. இந்த வீட்டு மரமோலா இல்லன்னாலும் பரவாயில்லைங்க. ஒரு வீட்டு வேலைக்காரமா இருந்து என் பொண்டாட்டி முகத்தை அப்பப்ப பார்த்துட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலை கொடுக்கீங்க. வேலையா? இப்போ இங்க சாணி தட்டுற வேலை தான் இருக்கு. தட்டுவியா? எதை? சாணியா? நல்லா தட்டுவேன். அப்படியா? ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட் as cow dung beater. இவ்வளவு பெரிய வேலையா? இங்கிலீஷ்ல சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. பவானி, நேரங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுமோ. சாணி தட்டிக்கிற நீ சூப்பரண்டுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. சூப்பரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்த நானும் சாணி தட்ட வந்தேன். இந்த சமுதாயத்துக்கு சிங்காரம் ஒரு பெரிய பாடம் ஆயிட்டம்மா. பேராசை பெரு சாணிதான் முடியுங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். நீங்களும் உணருங்க. அதுக்குள்ள போட்டியா? இந்த வந்துட்டேன். என்னையா இந்த எஸ்பி நம்மள இந்த பாடுபடுத்துறான்? காலங்காத்தால 8 மணிக்கு ஷேவ் பண்ணிட்டு கையெழுத்து போட வந்த மணி 4 ஆயிடுச்சு. தாடி வளர்ந்துருச்சியா? என்னமா எஸ்பி ஆபீஸ்னா பெரிய மனுஷன் நிக்கிறது கூட கணக்கு தெரியாது. நீங்க பெரிய மனுஷனுங்க வந்துட்டானுங்க. பொறுக்கிங்க, புறம்போக்குங்க, பொறுக்கித்தனம் பண்றது, ரவுடித்தனம் பண்றது, பொண்ணுங்களை கெடுக்கிறது இதே வேலையா போச்சு. அதனாலதான் எஸ்பி ஐயா இவங்க நாய் மாதிரி நிக்க வச்சிருக்காரு. புண்ணியவன் மகராசம் அவர் நல்லா இருக்கணும். யாரு அந்த கிரிமினல் சிங்கரிக்க சொன்னது? கோர்ட் ஆர்டர் படி இவங்க எல்லாம் கையெழுத்து போட வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்றாங்க சார். ஓஹோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்களா? வெயிட் பண்ணிட்டேயா. இந்த நேரத்துல தப்பு தண்டா பண்ணாம இருக்கட்டும். எனக்கு டைம் இல்ல. கான்ஃபரன்ஸ்க்கு போறேன். வந்த பிறகு கையெழுத்து வாங்கலாம். ஆனா ஒருத்த இங்க நிக்க கூடாது. எல்லாரும் அப்படி ஓரமா நிக்கவே. ஓகே சார். ஹலோ ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிருக்கீங்களா? ஓகே. வெள்ளிக்கிண்டி, வெள்ளிச்சங்கு, வெள்ளி கொலுசு, செயின் தொட்டில், கருப்பட்டி, சுக்கு பவுடர், விளக்கெண்ணெய். கூப்பிட்டியா? உங்களை இல்லைங்க, ஒரு பாட்டில் வேணும், எழுதுங்க. நான் சொன்னது ஒண்ணு விடாம எல்லாம் எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதிட்டேன். வேற வேற என்ன? அப்புறம் இந்த கண்ணாடியில பாட்டில்ல பால் எல்லாம் கொடுப்பாங்களே, ஓ, ஃபீடிங் பாட்டில். அதுதான் அது ஒண்ணு எழுதுங்க. இல்ல இல்ல, ரெண்டு போடுங்க. பாட்டியம்மா, இவ்வளவு அந்யோன்யமா இருக்கும் போதே என் பொண்ணு கர்ப்பம் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. நார்மலா இருந்திருந்தா 40 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்க. டோன்ட் வரி அங்கிள், அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பேன். பார்க்க தானே போறேன். ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. புடுங்க அப்படி. வெள்ளிக்கண்டி, சார், வெள்ளி கொலுசு, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நானு இதெல்லாம் கடைக்கு போய். விளையாடுற நீ புருஷன் நீ போய் வாங்கலாமா? பொண்ணுக்கு அப்பன்னா நான் தான் போய் வாங்கலாம். வாங்கிட்டு வந்துடுறேன். கார் அனுப்பிச்சுறேன். உன் கார் சாவி கொடு. சார், நீங்க நடந்து போக சொல்றியா? முடியாதுப்பா. கார் சாவி கொடு, சீக்கிரம் கொடு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா வயசான காலத்துல நீங்க போயிட்டு அவர் போட்டோம். அவரு இருக்கட்டும்மா, எனக்கு என்ன வயசாயிடுச்சு? நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன். ஜோசியக்கார சொல்லியிருக்கான் தெரியுமா உனக்கு? வயசாயிடுச்சு. யாருக்கு வயசாயிடுச்சு? அப்பா, என்ன தடுக்காத, நான் போறேன். நான்
என்னக்குப்பா? என் மகளுக்கு இனிமே உங்களை தவிர வேற யாருமே இல்லை. மீராவை அவனுக்கு கட்டி வச்சு உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆக்கிட்டா போதும். செய்வீங்களா? என் தாலிய காப்பாத்தினதே நீங்க தான்ப்பா. அந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், உங்க மகன் தான் எங்க வீட்டு மருமகன். அப்பா. டேய், காளி எஸ்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டான்டா. வாடா நாகராஜ் சொல்லலாம். அடிக்கியா, நல்லா அடிக்கியா, சொல்லுங்கய்யா. அந்த நாகராஜ் கையில சாவறதை விட உங்க கையால சாவறதை நான் பாக்கியமா நினைக்கிறேன். குண்டு வெடிப்புல நீங்க தப்பிச்சதுக்கு காரணமே நான் தான் நாகி நினைச்சிட்டான். நான் உங்க சைடு மாறிட்டேன்னு யாருகளை வச்சு என்னையே கொல்ல ஏற்பாடு பண்ணிட்டாயா. இப்படி அவன் என்னை தீர்த்து கட்டிடுவான். அதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச எல்லா அக்கிரமத்துக்கும் தீர்ப்பு சொல்லியே ஆகணும். ஆரம்பத்துல இருந்தே அவன் செஞ்ச எல்லா தப்பு தண்டாவுக்கும் கூடவே இருந்த ஒரே குற்றாளி நான் தான். என்னை எந்த கோர்ட்ல வேணாலும் நிப்பாட்டுங்க, அவனுக்கு எதிரா நான் ஆதாரத்தோட சாட்சி சொல்றேன். மனசு மாற மாட்டிய? மனுஷனாவே இப்பதான் மாறி இருக்கேன், என்னை நம்புங்கய்யா. சரி வா. எங்கய்யா? இனி உன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. வா போலாம். நீ கணபதி, நீ எங்கடா? அப்ப நீ என்ன அடிச்சு துரத்திட்ட. ஆனா ஐயா தான் எனக்கு ஆதரவு கொடுத்து வச்சிருக்காரு. ஐயா, ஐயோக்கேடா, இத்தனை நாள் வாழ்ந்துட்டேன். இனிமேலாவது ஒரு உண்மையான அப்பனா வாழன்னு ஆசைப்படுறேன் ஐயா. எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா?